வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தான் பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பத்தி கொஞ்ச நேரம் பேசி ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வெறும் நம்பர்ஸ் வச்சு விளையாடுற ஒரு விளையாட்டா, இல்ல அதுவே ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இருக்குமா? என்ன சொல்றீங்க? வாங்க இந்த ஒரு கேள்வியோட தான் நம்ம இன்னைக்கு இத பத்தி முழுசா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ட்ரேடிங் ஸ்டைல கிரிக்கெட் ஃபார்மேட்டோட ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. டே ட்ரேடிங் இருக்கே, அது ஒரு T20 மேட்ச் மாதிரி. ஒரே அடிதடி, வேகம், பரபரப்பு. அதே சமயம் இன்வெஸ்டிங், அது ஒரு டெஸ்ட் மேட்ச். நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒன் டே மேட்ச், அதாவது ஒரு ODI மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கு பாருங்க, அதுதான் ஸ்விங் ட்ரேடிங். இதுல அதிரடியும் இருக்கும், அதே சமயம் ஒரு நல்ல பிளானிங்கும் இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த ஸ்விங்னா அப்படின்னா என்ன, நாம எதை வச்சு ட்ரேட் பண்றோம், அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஸ்விங், இந்த வார்த்தையை கேட்டா என்ன தோணுது? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக்கோட விலை இருக்குல்ல, அது சில நாள்லயோ இல்ல சில வாரங்கள்லயோ இயற்கையாவே மேலயும் கீழயும் ஒரு அலை மாதிரி போகும் பாருங்க, அதான் ஸ்விங். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எந்த ஸ்டாக்கும் ஒரு ராக்கெட் மாதிரி ஷிர்ன்னு நேர மேல போகாது. அது எப்பவுமே ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஏறி இறங்கி இப்படிதான் போகும். அப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடரோட வேலை என்ன தெரியுமா? ஒரு ஸ்டாக் கீழிருந்து மேல போற முழு பயணத்தையும் பிடிக்கிறது கிடையாது. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நாம போக தேவையில்ல. அதுக்கு பதிலா நம்மளோட இலக்கு ரொம்பவே சிம்பிள். அதுக்கு ஒரு அருமையான சொலவடை இருக்கு, கேட்ச் த மீட் ஆஃப் த மூவ். அதாவது அந்த விலை ஏறுது பாருங்க, அதுல இருக்கிற முக்கியமான கொழுத்த பகுதியை மட்டும் நாம பிடிச்சா போதும். இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும்னா, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. நாம என்ன பண்ணுவோம்? தோலை உரிச்சு தூர போட்டுட்டு நடுவுல இருக்கிற அந்த சுவையான பழத்தை மட்டும் தானே சாப்பிடுவோம். அதே தாங்க இங்கேயும். அந்த ஆரம்பமும் முடிவும் தோல் மாதிரி. அதை விட்டுட்டு நடுவுல இருக்கிற அந்த மீட் ஆஃப் த மூவ் தான் நமக்கான பழம். ஓகே, இந்த டெக்னிக் நல்லா இருக்கு. ஆனா இதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி பெரிய ஸ்கோர் அடிக்கிறது? வாங்க பார்க்கலாம். சின்ன சின்ன வெற்றிகள் எப்படி ஒரு பெரிய ஸ்கோரா மாறுதுங்கிற அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி தான் இப்ப பேச போறோம். இங்க 2 விதமான ஆட்களை நீங்க பார்க்கலாம். ஒருத்தர் பொசிஷன் ட்ரேடர். அவர் என்ன நினைப்பாருன்னா, நான் 6 மாசம் பொறுமையா காத்திருக்கேன், எனக்கு 30% லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லாங் கேம் ஆடுவார். ஆனா நம்ம ஸ்விங் ட்ரேடர் இருக்காரே, அவர் ரொம்ப ஷார்ப். இந்த வாரம் ஒரு 5% லாபம் கிடைச்சா போதும்பான்னு அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடி போவார். இப்ப இந்த கணக்க பாருங்க. முதல் வாரம் ஒரு ட்ரேட்ல அழகா ஒரு 5% லாபம் பாக்குறீங்க. சூப்பர். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல வாய்ப்பு, அதுலயும் ஒரு 5% லாபம். இப்படியே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? வெறும் 6 வாரத்துல அந்த பொசிஷன் ட்ரேடர் 6 மாசம் காத்திருந்து சம்பாதிக்க நினைச்ச 30% லாபத்தை நீங்க தாண்டி போயிருப்பீங்க. இதுதான் அந்த கூட்டு சக்தியோட மேஜிக். இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கொஞ்ச நாள்ல பார்க்கும்போது சின்ன சின்ன லாபங்களை அடிக்கடி எடுக்கிறதால ஒரு ஸ்விங் ட்ரேடரோட மொத்த லாபம் அந்த பொறுமையா காத்திருந்த ட்ரேடரோட லாபத்தை விட எவ்வளோ அதிகமா இருக்குன்னு பாருங்க. இதுதான் இந்த விளையாட்டோட சுவாரஸ்யமே. சரி, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா எல்லா விளையாட்டுக்கும் சில விதிகள் இருக்கும் இல்லையா? இதுல இருக்கிற நன்மைகள் என்ன? அதே சமயம் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு பெரிய ஆபத்து என்ன? அத பத்தி இப்ப தெளிவா பேசலாம். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க உங்க வேலையோ படிப்பையோ விட்டுட்டு நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வேண்டாம். அதனால டே ட்ரேடிங்ல வர்ற அந்த பயங்கரமான மன அழுத்தம், அவசரத்துல எடுக்கிற தப்பான முடிவுகள், இதெல்லாம் இங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கு. இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அப்போ இதுல ஆபத்தே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. ஒரே ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அதுதான் இந்த ஆட்டத்தோட வில்லன், ஓவர் நைட் ரிஸ்க். அதாவது ஒரே ராத்திரியில நடக்கக்கூடிய ஆபத்து. அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்டாக்க வாங்கிட்டு நாளைக்கு விக்கலான்னு வச்சிருக்கீங்க. ராத்திரி மார்க்கெட் மூடினதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி பத்தி ஒரு கெட்ட நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. மறுநாள் காலையில மார்க்கெட் திறக்கும் போதே அதோட விலை டமால்னு கீழே விழுந்துரும். இதத்தான் கேப் டவுன்னு சொல்றோம். இததான் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம். ஆனா பயப்பட வேண்டாம். இந்த வில்லனை சமாளிக்க நம்மகிட்ட ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கார். அவர்தான் பொசிஷன் சைசிங். சிம்பிளா சொன்னா பணத்தை சரியா நிர்வகிக்கிறது. ஒருபோதும் உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே ஒரு ஸ்டாக்ல மட்டும் போடவே போடாதீங்க. பணத்தை பிரிச்சு முதலீடு பண்றதுதான் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான முதல் மற்றும் முக்கியமான வழி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்.
நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லி நீங்க முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு கேம் பிளான் கொடுக்கறேன். இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்கிறது உங்களுக்கான ஒன் டே மேட்ச். சின்னதா ஒரு 5% லாபத்தை டார்கெட் பண்ணுங்க. பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவரா இருந்தாலும் சரி, உங்க பிஸியான ஷெட்யூலுக்கு இது கச்சிதமா செட் ஆகும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க். பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். சும்மா ஏதாவது ஒரு ஸ்டாக் சார்ட்டை எடுங்க. நீங்க அனலைஸ் பண்ணவோ காசு போட்டு ட்ரேட் பண்ணவோ எதுவுமே வேண்டாம். சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க. அந்த விலை எங்கெல்லாம் அலை மாதிரி ஏறி இறங்கி இருக்குன்னு கண்டுபிடிங்க. நாம பேசணுமே அந்த மீட் ஆஃப் த மூவ், அந்த முக்கியமான பகுதி உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு மட்டும் பாருங்க. இது ஒரு நல்ல பயிற்சி. இப்போ உங்களுக்கு இந்த ஆட்டத்தோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும். அப்போ ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி. நீங்க முதல்ல தேடப் போற அந்த ஸ்விங் ஏது? யோசிக்காதீங்க. உடனே ஒரு சார்ட்டை திறந்து அந்த அலைகளை தேட ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.